வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அதிசய நிஜங்கள் நீங்கள் தெரியாமலே இருந்தது. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்ததா அல்லது எது தடையாக இருக்கிறது? தடையை எப்படி வெல்வது? அல்லது இதுவே நமது வாழ்வா என சோர்வு ஏற்படுகிறதா? கொஞ்சம் உங்களை நீங்களே திரும்பி பாருங்கள். அதாவது உங்கள் வயதில், அதிகாரத்தில், சூழ்நிலையில், வசதி வாய்ப்பில், அனுபவத்தில் உள்ள உங்களுடைய கடமையை விரும்பி ஆர்வத்துடன் செய்கிறீர்களா அல்லது செய்ய வேண்டுமே என்று கடனுக்காக செய்கின்றீர்களா? மனம் விரும்பி தற்போது உள்ள முதலில் தனது கடமை என்ன அதை உணர்ந்து உடலை ஆரோக்கியமாக வைக்க உடற்பயிற்சி, தவம் போன்றவை செய்கின்றீர்களா? குடும்பம் என்று வரும்போது குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அன்புடன் இணக்கமாக நம்மால் என்ன முடியுமோ அந்த கடமையை நிறைவாக மகிழ்வுடன் செய்கிறீர்களா? சுற்றம் என வரும்போது அவரவர் குணநலனுடன் ஒத்தும் உதவியும் நிறைவாக வாழ முடிகிறதா? சமூகத்தில் நம்மிடம் இருக்கும் உடலாற்றல், அறிவு வளம், பொருள் வளம் இவற்றை பகிர்ந்து அவை இல்லாதவருக்கு உதவ வேண்டும். இதுதான் சமுதாய கடன். இதில் உங்களால் எந்தளவு முடிகிறது? உலகை வாழ்த்த முடிகிறதா? இது அத்தனையும் முடிந்தால் இப்புவி வாழ்வுதான் சொர்க்கம். இல்லையெனில் இதுவே நரகம் ஆகிவிடும். இங்கேதான் உள்ளது, மேலே எதுவும் இல்லை. நமது கடமையில் நம்மை பொறுத்து கொள்வது எப்படி? ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்கள். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குடும்ப தலைவி என்று வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கடமை என்ன? கணவனையும் பிள்ளையையும் அன்புடன் அரவணைக்க வேண்டும். சமைப்பது, வீட்டை கிளீன் செய்வது, இப்படி உறவினர்களை உபசரிப்பது என்று எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அதே சமயம் எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல், பாராட்டோ அங்கீகாரமோ கிடைக்காது என்ற தெரிந்தும் அதை நினைக்காமல் இருந்து கடமையை விரும்பி செய்ய வேண்டும். நினைக்கும் போதே தலை சுற்றுகிறதா? ஆனால் வேல்யூ சிஸ்டம் என்று ஒன்று உள்ளது. அதாவது உங்கள் கடமையை உங்கள் மனதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யும்போது சிறப்பாகும் வாழ்வு. எதிர்காலத்தில் அதற்குண்டான அத்தனை பலனும் கிட்டும், உடனே அல்ல. நீங்கள் கடமையை ஏனோ தானோ என்று செய்தால் அதுவே வீழ்ச்சியை நோக்கி செல்லும். நீங்கள் செய்ய வேண்டியதோ பெற வேண்டியதோ ஒன்றுமே இல்லை. அதாவது சோம்பேறித்தனமான மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள், சுறுசுறுப்புடன் திகழுங்கள், வாழ்வு வசந்தமாகும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, படகு ஒன்று ஆற்றில் போய்கொண்டிருக்கிறது. துடுப்பு எதற்கு என தூக்கி வீசினால் என்னவாகும்? படகு போகும் பாதையை காற்றும் நீர்மேதானே தீர்மானிக்கும். நம் வாழ்வு விதியின் கையில் இருக்கும். அதே சமயம் துடுப்பை திசையறிந்து பக்குவத்துடன் ஓட்ட பழகினால் விதியை மதியால் வெல்லலாம். வாழ்வு நம் வசமாகும். எனவே கடமையை உணர்ந்து, காலத்தை மதித்து, விதியை மதியால் வென்று மன நிறைவுடன் மகிழ்வுடன் வாழ்வோம் என ஒரு சிந்தனை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்தது வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். நன்றி.